என் பேர் வந்து சதீஷ்குமார். ஓகே. நான் வந்து திருச்சி திருவெரும்பூர்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4 இயர்ஸா ஒரு கனவு மாதிரி. சின்ன வயசுல இருந்து நான் பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கேஜ் 1 அந்த கேஜ் 2 படிக்கிறப்ப ஸ்கூல் பக்கத்துல நெல்லிக்காய் அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பாட்டி வித்துட்டு இருப்பாங்க. இந்த பசங்க பொண்ணுங்கன்னா இப்படி நெல்லிக்காய் விற்கிறாங்க அப்படின்னா வெளியே போய் வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்கல்ல. அந்த பாட்டி தரரா இருக்காங்க இல்ல இதா இருக்காங்கன்னா வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஓகேவா, என்கிட்ட ஒரு 5 rupees கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 rupees தாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்துருவேன். 1 rupee நான் ப்ராஃபிட் எடுத்துப்பேன். ஜாப் வந்து நான் இன்டர்ன்ஷிப்புக்கும் அப்புறம் பார்ட் டைம் ஜாப்புக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு நாள் உங்க குரூப்ல வந்து அந்த ஜாப் இருக்கு, வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே எனக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட். இன்டர்வியூ எடுத்தாங்க. ஓகே, நான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், அதனால எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடைச்சிச்சுன்றாங்க, சம்பளம் வாங்குறாங்கன்றாங்க. என்னப்பா ப்ரூஃப்? இன்ஃபேக்ட் நம்ம செல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்களோட செல் டேஷ்போர்ட்லாம் காட்டி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரீசன் என்னன்னா, அவங்க ஒரு செல் ஸ்டோரில் ஒரு பர்சனாக வராங்கன்னா அவங்க செல்லுன்றதுக்கு ப்ரூஃபே பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு. இப்போ இவங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு மேபி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணா நான் வந்து போட்டேன். ஆஃபர் லெட்டர் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க வந்து தாராளமாக வரலாம். ஏன்னா இங்க இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சொல்ல போனா இ-காமர்ஸ் ரிலேட்டடாவே வந்து க்ரோஸ் கணக்குல சேல்ஸ் போயிட்டு இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, நல்ல பேக்கேஜ்லேயே நீங்க அங்கேயே பிளேஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெல்கம் சதீஷ். ஹை சார். ஹாய். ஸோ உங்களை பற்றின சின்ன இன்ட்ரோ நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. ஓகே, என் பேர் வந்து சதீஷ்குமார். ஓகே. நான் வந்து திருச்சி திருவெரும்பூர்ல தான் இருக்கேன். நான் வந்து 12th வந்து பிஹெச்எல் மெட்ரிகுலேஷன்ல படித்தேன், திருச்சியில தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் யூஜி வந்து நான் திருச்சி பிஷப்ல படித்தேன். அப்புறம் அங்கேயே நான் இப்போ பிஜி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களோட அப்பா அம்மா அதை பற்றி சொல்லவே இல்லையே. எங்க அப்பா பேர் வந்து லோகநாதன். அவர் வந்து இப்போ பிஎஃப்இஎஸ்ஐ கன்சல்டன்டா இருக்காரு. ஓகே. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அண்ணா வந்து எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பெரம்பலூர்ல கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ட்வின் சிஸ்டர் வந்து இப்போ வேலை தேடிட்டு இருக்காங்க, கரண்டா இப்போ வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி இந்த டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்க? எந்த வயசுல நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4 இயர்ஸா ஒரு கனவு மாதிரி. சின்ன வயசுல இருந்து நான் பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகேவா, ஓவரா தான் இருக்கும் இதெல்லாம் சொல்றேன், பட் நம்ப மாட்டாங்க. அதுதான் பண்டமாற்று முறைன்னு ஒண்ணு இருக்கும், எனக்கு அது அப்ப தெரியாது. ஓகேவா, இப்போ கேஜ் 1 அந்த கேஜ் 2 படிக்கிறப்ப ஸ்கூல் பக்கத்துல நெல்லிக்காய் அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பாட்டி வித்துட்டு இருப்பாங்க. இந்த பசங்க பொண்ணுங்கன்னா எப்படின்னா மெயினா பொண்ணுங்க. ஓகேவா, சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நெல்லிக்காய் விற்கிறாங்க அப்படின்னா வெளியே போய் வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்கல்ல. அந்த பாட்டி தரரா இருக்காங்க இல்ல இதா இருக்காங்கன்னா வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஓகேவா, என்கிட்ட ஒரு 5 rupees கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை வாங்கிட்டு அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருவேன். ஒரு 4 rupees தாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்துருவேன். 1 rupee நான் ப்ராஃபிட் எடுத்துக்குவேன். ஜஸ்ட் அப்பவே ரீசனா வந்திருக்கீங்க. அப்ப அது மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், குழந்தைகளுக்கு ஸ்டிக்கர்ஸ் பிடிக்கும். ஓகேவா, ஓகே. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 4th 5th 3rd எல்லாம் படிக்கும் போது இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு நோட், அதுக்குன்னே நோட்டு போட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. ஓகே, பசங்க மூவில கூட. ஆமா, எப்படின்னா ஸ்டிக்கர் வாங்கிட்டு வருவேன். எங்க ஏரியால வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்துட்டு நான் அவங்களுக்கு போயிட்டு இப்போ 5 rupees வாங்கினா அவங்கள்ட்ட 10 ரூபா 15 ரூபா நிற்பேன். அப்பவே 50 to 100% ஆமா. அப்புறம் அந்த 15 ரூபாய் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி அப்ப 3 ஸ்டிக்கர், அப்புறம் அந்த 3 ஸ்டிக்கரை போயிட்டு அதே மாதிரி சேல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி அப்புறம் அதுல ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறது, வேற ஏதாவது செலவு பண்றது, அப்படியே நீங்க பிசினஸ் மைண்ட் செட்ல இருந்துக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே வந்துட்டு இருந்தா இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், சாண்ட் கிளாக் செய்யறது, அப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்யறது. எனக்கு ப்ராஜெக்ட் செய்யறதும் பிடிக்கும், ஹேண்ட்மேட் கிராஃப்ட் பண்றதும் பிடிக்கும். சரி, அதையும் எப்படின்னா இப்போ 7th 8th அதெல்லாம் படிக்கும் போது அதையும் அதே மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி தந்துட்டு இருக்கேன். என்னோட ஜூனியர்ஸ்க்கு வந்து நான் கோர்ஸும் எடுத்துட்டு இருக்கேன், ப்ரோக்ராமிங் கோர்சஸும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஜூனியர்ஸ் மீன்ஸ் உங்களோட பிஜில படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியா இல்ல யூஜி? யூஜி படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் 2nd இயர் படிக்கும் போதும் 3rd இயர் படிக்கும் போதுமே நான் அந்த மாதிரி கோர்சஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட நாலேஜ் அவங்களுக்கு இன்னமும் தந்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இ-காமர்ஸ் கோர்ஸ் அது எந்த மைண்ட் செட்டில் வாங்கினீங்க? பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் வாங்கினீங்களா இல்லை உண்மையிலே இந்த ஜாப் வந்து தற்செயலாக கிடைச்சதா? ஜாப் வந்து நான் இன்டர்ன்ஷிப்புக்கும் அப்புறம் பார்ட் டைம் ஜாப்புக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு நாள் உங்க குரூப்ல வந்து அந்த ஜாப் இருக்கு, வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே எனக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது
இன்டர்வியூ உடனே அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு கேன்வால் எடிட் பண்ண தெரியுமா, உங்களுக்கு வெப்சைட் எடிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரெடி பண்ண தெரியும். அப்புறம் என்னோட ப்ராஜெக்ட்லாம் நான் சென்ட் பண்ணோடனே ஓகே நம்ம இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கே ஒரு இப்போ நான் 2 o'clock நான் இது பண்ணேன்னா எனக்கு 5 o'clock போல எனக்கு இன்டர்வியூ ரெடி பண்ணிட்டாங்க. ஜூம்ல தான். ஓகே இன்டர்வியூ எடுத்தாங்க. ஓகே நான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், அதனால எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருச்சு. ஓகே ஸோ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து? சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ஒரு காலையிலேருந்து ஒரு கம்பெனியா எனக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கா திருச்சியும் சென்னையும் நான் கேட்டு. இன்டர்ன்ஷிப் மீன் ஜஸ்ட் உங்க காலேஜ்ல ஒரு இது இருக்கும், அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. இது வந்து ஜஸ்ட் ஒரு கெரியர் பேஸ்டா நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் தேடல கரெக்டா. பட் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கெரியர் பேஸ்ட் ஒரு ஜாபா தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, ஏன்னா இன்டர்ன்ஷிப் போனாலும் அதை வச்சுதான் நம்ம ஜாப் வாங்க போறோம். நம்ம ஜாபே போயிட்டோம்னா அப்ப இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. அடுத்த கட்டத்துக்கு. ஸோ இது வந்து நான் முக்கியமா பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னா நீங்க வந்து ஒரு யூஏ பேஸ்ட் கம்பெனில ஒரு இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவா ஜூனியர் லெவலில் ஜாயின் பண்ணிருக்கீங்க கரெக்டா. ஸோ அதுவும் இல்லாமல் இது இன்னமும் அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் இல்லை, ஜஸ்ட் நீங்க ஒரு பார்ட் டைமா. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளவு வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அப்ப நான் லீவ்ல இருந்தனால நான் ஃபுல் டைமா ஒர்க் பண்ணதுனால எனக்கு 14K தந்தாங்க. இப்போ வந்து பார்ட் டைமா இருக்கிறதுனால எனக்கு வந்து 7K தந்தாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா என்ன சொல்றேன்னா, ஓகே எல்லாராலையும் இது முடியும், எல்லாராலையும் வேலைக்கு போக முடியும் அப்படி சொல்லல. ஜஸ்ட் நீங்க ஒரு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க உங்க கெரியர்ல ஒரு விஷயம் ஸ்டெப் இன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இ-காமர்ஸ் வந்து அதுக்கான பாதையை போட்டு கொடுக்கும். கரெக்டா. நான் நிறைய டைம் நான் வந்து வீக்லி பேசிஸ்ல நௌக்கரி இந்த மாதிரி சில ஜாப் போர்ட்டல் சைட்ஸ்ல வந்து பார்ப்பேன். இப்போ இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து அந்த 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 ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு டிமாண்ட். நான் ஒரு 2 years பிஃபோரும் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. அங்கே ஒரு 4-5 ஜாப் இருந்துச்சுன்னா இப்போ 20-25 ஜாப் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இந்த ஒரு கெரியரில் நம்ம ஸ்டெப் இன் பண்ணிட்டோம்? ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. ஆமாம். இது இந்த மாதிரி ஒர்க்கில் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு இல்லை, ஏன்னா காலேஜும் வேலையும் மேனேஜ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பிடிச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக அமைஞ்சிருச்சுல. ஃபுல் டைமாக போனால் 14,000, பார்ட் டைம் போனால் 7,000, அந்த மாதிரி அவங்களே உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டா ஒரு இது பண்றாங்க. ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ நான் வெளியே ட்ரை பண்ணும்போது ஆஃப்லைன்ல ஸ்டோர்ஸ்ல ட்ரை பண்ணும்போது எப்படின்னா கரெக்டா இந்த டைத்துல இந்த டைம் நம்ம இருக்கணும், நீ லீவ் போட்டீங்கன்னா உனக்கு அந்த சேலரி கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து எப்படின்னா நான் காலையில நீங்க வெளியே இன்டர்ன்ஷிப் போயிருந்தீங்க அந்த மாதிரி இருக்கும். ஆமா கரெக்ட். இப்போ நான் மார்னிங் 2 hours ஒர்க் பண்ணிட்டு கூட ஈவினிங் வந்து 2.5 hours ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஒர்க் அசைன் பண்ணிடுவாங்க. நம்ம அது ஒர்க் எண்ட் ஆஃப் தி டே நீங்க டாஸ்க் முடிச்சா போதும். ஆமா. சோ இப்போ எல்லாரோட கியூரியாசிட்டி என்னன்னா, அந்த ஜூம் மீட்டிங் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க, என்ன கேள்விகள் கேட்டாங்க? ஓகே, என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து SEO தெரியுமா, உங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டா மீன்ஸ் இ-காமர்ஸ் போர்ட்டலுக்கான இல்ல அவங்களோட வெப்சைட்டும் அப்புறம் அமேசான்ல வந்து சேல்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு அந்த கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டா நீங்க சர்ச் பண்ணி தருவீங்களா, அப்புறம் உங்களால அதை பூஸ்ட் பண்ணி மேல கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேன்வா தெரியுமா, கேன்வா யூஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டீம் லீட் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் MD வந்து செக் பண்ணாங்க, ஓகே இவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னை பத்தி கேட்டாங்க, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து நீங்க வேர்ட்பிரஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஓகே உங்கள்ட்ட நீங்களா ஓனா கொடுத்தா கூட பண்ணிடுவீங்களா, எந்த ஹெல்ப்பும் இல்லாம பண்ணிடுவீங்களா, டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் தனியா கூட நீங்க பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணிடுவேன் அப்படின்னு. இப்போ புது விஷயம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க எப்படி லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து அதான் இப்பதான் AI எல்லாம் வந்துருச்சு, நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா கூட எல்லாமே அதை பார்த்துக்கோ. அது இல்லாம யூடியூபே மெயினா இருக்கு. நம்ம ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட நம்ம டைரக்டா போய் போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கரெக்டா வந்துருது. ஸோ லேர்ன் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினீங்க, வீட்டில் சொன்னீங்களா, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பல, என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கா, சும்மா ஏதோ இமேஜ் எடிட் பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் வெப்சைட்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் சம்பளம் தராங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் நான் உண்மையே அந்த சேலரி வாங்கிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கும் போது அவங்களே நினைச்சு பார்க்கல, ஓகே ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அது உருப்படியா பண்ணிட்டு இருக்கா. சேலரி வீட்ல தான் கொடுத்தீங்க? ஃபுல் சேலரி அப்படியே கொடுத்துட்டேன். ஒரு 1K மட்டும் எடுத்துக்கிட்டேன், காலேஜ் பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பட் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே. சோ அப்பா என்ன சொன்னாரு, இதுக்கப்புறம் நம்புறீங்களா அப்படின்னு தான் கேட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப நம்புறீங்களான்னு கேட்டேன். கரெக்டா கெஸ் பண்ண பாத்தீங்க. ஆமா. ஆனா அப்பா அவ்வளவா எப்படி சொல்றது, பொதுவா அப்பா அவ்வளவா பேச மாட்டேன் அப்படின்னு பாத்துட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி எதுவும் இல்ல, அம்மாவும் எதுவும் சொல்லல, ஓகே பையன் ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரீசெண்டா ஒரு நௌக்கரியில ஒரு ரெக்ரூட்மெண்ட் பார்த்தேன், ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு கிட்டத்தட்ட 12 lakhs to 18 lakhs per annum அவங்க வந்து தராங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்க ஜாபுக்கு வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நினச்சேன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் செல்லிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஓன் வெப்சைட் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கூகுள் ஆட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மெட்டா ஆட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரு ஆளினாலும் ஒருத்தர் எதிர்பார்த்தா தான் இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுப்பாங்க
அப்படின்ட்டு போய் ரோல்ஸ் இந்த மைண்ட் செட் தான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் படிக்கிறேன். ஓகே. அந்த இது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, பட் இப்போ தான் நாங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா மாதிரி போர்ட்டலில் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும். லிஸ்டிங் தெரிஞ்சுக்கணும், கேம்பெயின் ரன் தெரிஞ்சுக்கணும், டீல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மந்த் ஆன் மந்த் பர்ஃபார்மன்ஸை மெட்ரிக்ஸை மெஷர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வேளை டவுன்ஃபால் ஆச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். டீம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அப்புறம் சில ஆட்டோமேஷன் டூல் லைக் ஹீலியம் 10 யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. ஸோ நான் நினச்சேன் இன்னும் இவ்வளோ தானா, ஜஸ்ட் ஒரு இந்த கான்செப்ட்டுக்காக இவ்வளோ சம்பளம் அப்படின்னு நினச்சேன் நான். எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒன் வெப்சைட்டும் பார்க்கணும், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் தான் இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏதாவது செக் பண்ணி பார்த்தீங்களா நௌக்கரியில்? அதுவும் பாத்திருக்கேன். எப்படின்னா சின்ன கம்பெனியா இருப்பாங்க, வேலை அதிகமா இருக்கும், கொஞ்சம் பிராண்டடா இருப்பாங்க, வேலை டீசென்டா இருக்கும், ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, டீசென்டா இருக்கும், சேலரியும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் சின்ன கம்பெனியா இருந்தா அது ஒரு இது எல்லா வேலையும் வாங்கிட்டு சேலரி மட்டும் கம்மியா இது பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இங்க இருந்து உங்களை எங்க பார்க்கலாம்? இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஒரு மந்த்லி ஒரு 1.5 lakhs 1 lakh அந்த மாதிரி ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா கூட ஓகே தான் எனக்கு. அடுத்த 5 years to 10 years அந்த கேப்ல இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும், இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகே. ஜென்ரல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பற்றி குரூப்பில் போடும்போது சரி, எல்லாமே கேட்குற காம்பினேஷனாக இது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதா, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதா, இது வந்து பார்ட் டைமாக பண்ணலாமா? நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் அதே மாதிரி தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு கெரியர் பேஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓரியன்டாகவே ஜாப்ஸ் கிடைக்காது. கரெக்ட். அதுவும் இல்லாமல் நீங்கள் கெரியரை அடுத்த கட்டத்துக்கு நல்லா டெவலப் பண்ணணும். இப்போ நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. பட் நீங்கள் அப்போது உங்கள் இடத்துலேருந்து அங்கே போய் ஆகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நினைச்ச நேரத்துக்கு வேலை பார்த்துக்கலாமா, வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துக்கலாமா, வீட்டை விட்டு போகாமலே இருந்துக்கலாமா, இது எல்லாமே பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், என்னோட கம்ஃபர்ட் ஜோனை நான் உடைக்கணும், சும்மாவே உட்காந்துருக்க கூடாது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுன்றதான் என்னோட இது. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே இடத்துல எனக்கு எப்படின்னா எங்கள் வீட்டில் எப்படின்னா இங்கே தான் இருக்கணும், ட்ரிச்சியில் தான் வேலை பார்க்கணும். ஆனால் எனக்கு அது எப்படின்னா எங்கள் அண்ணனும் இருந்தாங்க, வெளியே போகலாம், ஆனால் எப்படி சொல்கிறது, வீட்டிலே தான் ட்ரிச்சிக்குள்ள தான் ட்ரை பண்ணணும், ட்ரிச்சி ரிலேட்டடா காலையில போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர மாதிரி தான் ஒர்க் இருக்கணும்னு பண்ணுவாங்க. பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட், எப்பவுமே அண்ணன் இருந்தா தம்பி அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வெளியே போகணும். எனக்கு ஃபாரின் கூட போனாலும் ஓகே, ஆனா வெளியே போகணும், வீட்டுல இருந்து வெளியே போனா நம்ம நிறைய கத்துக்க முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களோட ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் தான் சொன்னீங்களா அந்த மாதிரி நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன்? ஜாப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா என்னோட ஜூனியர்ஸுக்கு கூட நான் லாஸ்ட் 2 weeks நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இது மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. டிபார்ட்மெண்ட்லயே நான் பர்மிஷன் வாங்கிட்டு நான் ஒரு கிளாஸா போயிட்டு வெளியே காம்படிஷன் வந்தா போங்க, இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு எங்க டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ எங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சது. குரூப்ல கூட சர்வே ஃபார்ம்லாம் கூட போட்டோம், எத்தனை பேர் பேச இருக்காங்கன்ட்டு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து எங்களோட கோர்ஸ்லேயே கூட தனியாக ஒரு சீரிஸ் மாதிரி ஆட் பண்ண போறோம். லைக் ஜாபுக்குன்ட்டு எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றது, பிளஸ் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணுறது, லைக் அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க, நான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி லேர்ன் பண்ணுறது, அதுக்கு ஓரியன்டாக நம்ம எப்படி நாலேஜ் கெயின் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து அதுவும் ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் ஒரு யங்ஸ்டர்ஸாகவும் வேலை தேடுற இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் ஃபேவராக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு தான். ஸோ இப்போ ஒரு 1 month தான் நாங்கள் ரொம்ப சீரியஸாக அதை எடுத்து நாங்கள் நிறையா அனலைஸ் பண்ணி பண்ணிருக்கோம். அதில் முதல் படி தான் சதீஷ் வந்து நமக்கு இன்டர்வியூ தந்தார். ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னென்னா இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க, சக்ஸஸ் ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் மேன், நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் ஒரு கெரியர் பேஸ்டு ஜாபை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மலை பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தரோட வீடியோ வந்து 2 years பிஃபோர் போஸ்ட் பண்ணேன். அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சு. பட் அதை கண்டினியூ பண்ண என்னால் முடியல. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் சேனல், எதுக்கு நம்ம கெரியர் பேஸ்டு வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்து அப்படியே லெஃப்ட் ஆகிட்டேன். பட் இனிமேல் அதை சீரியஸாக எடுத்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மந்த் ஆன் மந்த் இப்போ சதீஷ் மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் வந்து ஒரு மேம் வச்சு பிளான் பண்ணுறோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 years அவங்க கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு நிவேதா அவங்க பேர். ஐ திங்க் இப்போ அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக அவங்களோட தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து இவங்க வந்து 2 months அவங்க 1.5 வருஷம் எப்படி அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்குள்ள பேசிக் கம்யூனிகேஷன் இருக்குமா? இருக்கும், ரெகுலராக டெய்லி பேசிட்டு தான் இருப்போம். அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பத்தி செம்ம நாலேஜ் இருக்கு. அவங்க அந்த ப்ராடக்ட் பேர் சொன்னாலே போதும், அது வந்து அதை பத்தி டோட்டல் டீடைல்ஸும் கரெக்டா சொல்லிடுவாங்க. ஒரு பேசிக் டீம் ஒர்க்கும் இருக்கு. ஆமா, இது வந்து பட் ஆனால் ஒரு யூஏ கம்பெனி, அவங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கேரளாவில் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி ரிமோட் லொகேஷனில் ஒர்க் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, கரெக்ட். மிகப்பெரிய விஷயம் தான். இன்ஃபேக்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடைச்சிச்சுன்றாங்க, சம்பளம் வாங்குறாங்கன்றாங்க, என்னப்பா ப்ரூஃப்? இன்ஃபேக்ட் நம்ம செல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்களோட செல டேஷ்போர்ட்லாம் காட்டி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரீசன் என்னன்னா,
அவங்க ஒரு செல் ஸ்டோரில் ஒரு பர்சனாக வராங்கன்னா அவங்க செல்லுன்றதுக்கு ப்ரூஃபே பார்த்தீங்கன்னா அந்த அந்த டேஷ்போர்டு. டேஷ்போர்டு அது வந்து நமக்கு விஷுவலாக நம்ம காட்டலாம். இப்போ இவங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு மேபி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணால் நான் வந்து போட்டேன். ஆஃபர் லெட்டர் இருக்குது, இல்லை எனக்கு இப்போவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா வேறு வழியே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ஸ்கேம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா தாராளமாக லெஃப்ட் அவுட் ஆகிடலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து விட்ட ப்ரெஷர் போட்டேன் சார், நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ஐடி கார்டை வெயிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் பார்ட் டைமாக வேலை பார்க்குறீங்கன்றது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அந்த ஐடி கார்டு தான் ப்ரூஃபு. வேணால் அதை வந்து அதையும் ஜூமில் காட்ட சொல்லிடுறேன். இப்போ வந்து இது ஒரு ப்ரொமோஷன் நினைக்க வேண்டாம். ஓகே, எங்களோட கோர்சஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் கொடுத்து நினைக்கிறீங்க? ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க, நான் கேட்குற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு ஜாப் அப்படின்ற ஒரு உள்ளே போய் பிளேஸ் ஆனவங்க கிட்ட எனக்கு இதை கேட்கணும்னு ரொம்ப நாள் ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அதுக்காக தான் கேட்குறேன். ஏன்னா நமக்கே வேலை கிடைக்கலன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பரவாயில்ல, நம்ம நாலேஜ் வச்சு வேலையும் கிடைக்குதா அப்படின்ற போது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அதுக்காக தான் கேட்குறேன். உங்க கோர்ஸ்ல வந்து எப்படின்னா A to Z எல்லாமே பக்காவா இருக்கு. நம்ம ஒரு காலேஜ்ல போயிட்டு இ-காமர்ஸ் ரிலேட்டடா அந்த டெடிகேட்டட் கோர்ஸ் எடுத்து படிச்சா கூட இவ்வளோ டீடைல்டா இவ்வளோ ப்ராக்டிக்கலா இருக்குமான்றது டவுட் தான். பட் உங்க இதுல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்ப்ளீட் கோர்ஸே, நான் இப்போ யூஜி படித்தேன் பிஜி படிக்கிறேன் அப்படின்றத அந்த கோர்ஸே அது டோட்டலாக அதில் எப்படி சொல்கிறது கொடுத்துருக்கீங்க. அது அவ்வளோ நாலேஜபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அடுத்த வீடியோவில் அதை அழகாக கிளாரிஃபை பண்ணிடுறீங்க. அது கிளியராக அந்த கண்டென்ட் நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. கண்டென்ட் குவாலிட்டியுமே சரி, அது சும்மா பேருக்கு அது இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக இல்லை, அது வந்து நாங்கள் மோல்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஆமாம், ஜஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக அந்த கோர்ஸை ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பேர் அதே சேம் டவுட்டே கேட்குறாங்க. அப்போ அதான் வந்து அந்த வீடியோவில் இந்த பிரேக் பண்ணிட்டோம்னா இவ்வளோ பேர் டவுட் கேட்குறது குறைஞ்சிரும். அதுக்காக நீங்கள் ரீஷூட் பண்ணி தான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபார் சேல் ஒன்று அடிக்கணும். அது எங்கே அடிக்கணும், எப்படி அடிக்கணும். அப்போது நம்ம அந்த வீடியோவில் இதுதான் ஃபார் சேல், இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கடைக்கு பக்கத்தில் போய் காட்டிங்கன்னா ஃபார் சேல் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கூல் கேஜ் 1 கேஜ் 2 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதுதான் பென்சில், இதுதான் பேனா, அந்த அவ்வளோ டீடைல்டா அது இருக்கும். நம்மளுக்கே தோணும் சில சமயம் இது பேஷன்ஸே வேணும். நிறைய பேர் வந்து 4 வீடியோ பார்க்கறதுக்குள்ள டவுட் வந்துடும். நான் சொல்றேன் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஒரு டவுட் இல்லை 1000 டவுட் கூட கேளுங்க, பட் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டவுட் வர மாட்டேங்காது. அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்ன வரும்? கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் உங்களோட காலேஜ் நிறைய ஜூனியர்ஸ் சொல்லியிருப்பீங்க, அதையும் நீங்கள் சொன்னால் கூட ஓகே. இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னது அப்படின்னா, கோர்ஸ் வாங்கினோடனே எனக்கு உடனே நான் போயிடணும்னு நினைக்கிறாங்க. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இருந்து அது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எனக்கு 1 வீக்கில் நான் கோர்ஸ் பார்த்துட்டு நான் உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றது கொஞ்சம் இதுதான் பிரச்சனை தான். நீங்கள் ஒரு 1 மந்த்தாவது டைம் எடுத்து ஒரு வீடியோ ஒரு வாட்டி பார்க்காம ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன ஐடியா தான் அது வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் திருப்பி பார்த்து அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து தாராளமாக வரலாம். ஏன்னா இங்கே இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சொல்லப்போனால் இ-காமர்ஸ் ரிலேட்டடாகவே வந்து க்ரோஸ் கணக்கில் சேல்ஸ் போயிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு தான் தெரியல, எனக்கே அது தெரியாது. இப்போ நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூவே இல்லைனாலும் அதுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக ஆகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. இப்போது வந்து அந்த மாதிரி ஆகிறப்ப பிராண்டு வந்து இன்னும் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, மெயினாக ஒர்க் பண்ணுறவங்கள தேடிட்டு தான் இருப்பாங்க, நம்மளுக்கு யார் கரெக்டாக ஒர்க் பண்ணி தருவா அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இல்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நல்ல பேக்கேஜ்லேயே நீங்கள் அங்கேயே பிளேஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிருக்கீங்க. உள்ளே போனதுனால நான் எக்ஸ்ட்ரா நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன் ஒர்க் பண்ணனால அப்படின்னு தான் இருக்கா? இருக்குது நிறைய. ஏதாவது ஒரு 2-3 விஷயம் சொல்ல முடியுமா? ரியல் டைமாக வந்து எனக்கு நான் வந்து இந்த குழப்பிக்கிட்டேன். எப்படின்னா கேட்லாக்ன்றதும் A+ ப்ரீமியம்ன்றதுமே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பிட்டேன். அப்புறம் இன்டர்வியூவில் கேட்கும் போது தான் ஓகே உங்களுக்கு கேட்லாக்லாம் ரெடி பண்ண தெரியுமா, அப்புறம் ப்ரீமியம் A+ ப்ரீமியம் அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபோட்டோஷூட் எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் ஆன்சர் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் அது தெரிஞ்சு ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு பையரை ஈஸியாக வாங்க வைக்கிறதுக்கும் சரி, ஒரு ப்ராடக்ட் இருந்தாலுமே அதை நிறையா சேல் பண்ண வைக்கிறதுக்கு இமேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அந்த டீட்டெயில்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கொடுக்குறோமோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஆனால் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு இது தெரிஞ்சு இதில் நிறையா ஸ்கோப் இருக்குது, நல்லா கற்றுக்கலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ 2 months ஒர்க் பண்ணனால எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது மீடியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அதை பார்த்துட்டு இப்போ நானே ஆன்லைனில் வந்து இப்போ அமேசான் KDPயில் வந்து புக் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கம்மிங் மண்டே அது வந்து பப்ளிஷ் ஆக போகுது. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ரிவ்யூ இருக்கிற ப்ராடக்ட் தான் போகும். இப்போ ரிவ்யூ இல்லாமல் இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சேல் ஆகாதுன்ட்டு எனக்கு ஒர்க் வரதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நான்
வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓகே இதில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அப்புறம் அந்த கேடிபி சொன்னீங்க மண்டே லான்ச் ஆகுதுன்ட்டு, அதுக்கு என்னோட மிகப்பெரிய பாராட்டுக்கள். நல்லா போகணுன்ற நான் வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோட மோட்டோ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் காமர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஓகே இன்னொரு வகையிலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எப்படி அவங்க காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு உள்ள ஜாபுக்குள்ளே போயிட்டு சர்வே பண்ணாங்கன்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட முக்கியமான அப்டேட்ஸ்லாம் தரதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்லேயே வந்துடும். அந்த லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஜாப் ரெக்ரூட்மெண்ட் எதாக இருந்தாலும் நிறைய விஷயம் அதை போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியலாம் இந்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ இன்னமும் அடுத்த ஒரு 5 years கழிச்சு நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா ஒரு 1 to 1.25 அதெல்லாம் வந்து கம்மி தான். மேபி இன்ஃப்ளேஷன் ரேட்டு அதெல்லாம் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அதுக்கும் மேலே நீங்கள் சம்பாதிக்கும் போது இதே இன்டர்வியூவை நான் வந்து ரீஷூட் பண்ணணும். கண்டிப்பாக ஒத்துழைப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக உழைச்சிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர்.